எந்தெந்த கோயிலுக்கு போனால் என்னென்ன பலன்கள் அப்படின்ற பதிவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். சரி, தமிழகத்தில் உள்ள ஆன்மீக சிறப்பு பெற்ற ஊர்களில் மிக முக்கியமான ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பகோணம் தாங்க. இங்கு பாவங்களை நீக்கி புண்ணியங்களை தரக்கூடிய கோயில்கள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அனைத்து நிலைகளிலும் ஏற்படக்கூடிய குறைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கான அதிசக்தி வாய்ந்த கோயில்கள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட கோயில்களை பற்றி தான் அங்கே எந்தெந்த கோயிலில் என்னென்ன வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதோட முழு பதிவு தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். நவக்கிரக கோயில்களை தவிர கும்பகோணம் மாவட்டத்தில் நிறைய பிரபலமான கோயில்கள் இருக்குது. அதில் சில கோயில்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். முதல்ல கரு உருவாக புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்காக கரு வளர்ச்சேரி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கரு பாதுகாத்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு திரு கருக்காவூர், நோயற்ற வாழ்வு பெறுவதற்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு, ஞானம் பெறத்துக்கு சுவாமிமலை கோயிலுக்கு, கல்வி மற்றும் கலைகள் வளர்ச்சிக்கு கூத்தனூர் கோயிலுக்கு, எடுத்த காரியம் வெற்றி மற்றும் மன தைரியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பட்டீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உயர் பதவி அடையணுமா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பிரம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. செல்வம் பெறுவதற்கு உப்பிலியப்பன் கோயில், கடன் நிவர்த்தி பெற திருச்சேரை சரபரமேஸ்வரர் கோயிலுக்கு, இழந்த செல்வத்தை மீண்டும் பெறத்துக்கு திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெண்கள் ருது ஆவறதுக்கும் ருது பிரச்சனைகள் தீரத்துக்கும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு, திருமண தடைகள் நீங்கிறதுக்கு திருமணஞ்சேரி கோயில், நல்ல கணவனை அடையிறதுக்கு கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை கோயில், மனைவி கணவன் ஒற்றுமை பெறத்துக்கு திரு சக்தி முற்றம் அப்படின்ற கோயில், குழந்தை பாக்கியத்திற்கு இரட்டை லிங்கேஸ்வரர் சென்னியமங்கலம் திப்பிராஜபுரம் கோயிலுக்கு. அது மட்டும் இல்லைங்க, பிள்ளி சூனியம் செய்வினை நீங்கிறதுக்கு ஐயவாடி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோர்ட்டு வழக்கில் நியாயம் வெற்றியடைய திருபுவனம் சரபேஸ்வரர் கோயில், பாவங்கள் அகல கும்பகோணம் மகாமக தீர்த்த குளத்தில் நீராடிட்டு வாங்க. யமபயம் நீங்கிறதுக்கு ஸ்ரீவாஞ்சியம், நீண்ட ஆயுள் பெறத்துக்கு திருக்கடையூர் கோயில். இப்போ நான் இங்கே சொன்னது ஒரு சில கோயில்கள் தான். ஆனால் இந்த கோயிலில் கூட நவகிரகத்தில் கோயில்கள் தவிர மற்ற கோயில்கள் இந்த திருக்கோயில்களை பற்றி தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த திருக்கோயில்கள் இப்போ நான் சொன்ன திருக்கோயில்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரு முதல் சதாபிஷேகம் வரை பலனடையக்கூடிய கோயில்களை தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். இந்த கோயிலை நீங்கள் வழிபட்டாலே போதும், சகல சௌபாக்கியங்களும் உங்களை சேரும். தோஷங்கள் நீங்கள், திருமண தடை, குழந்தை பேச்சில் இருக்கும் தடை, வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் நீங்கள், தோஷ நிவர்த்தி வேண்டி நிறைய கோயில்கள் இருக்குது. அதனால தான் கும்பகோணத்தை கோயில் நகரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி எந்த கோயிலுக்கு போனால் என்ன வழிபாடு செஞ்சால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதோட முழு பதிவும் இந்த பதிவில் இருக்குது. அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனால் உங்களோட எந்த பிரச்சனை தீருன்றதை பார்த்து கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வரும். மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மற்றொரு பதிவில் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கலாம்.